அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இப்படி ஒரு டேஸ்ட் டாஃபி அதாவது டேஸ்ட் ரோல் எப்படி செய்கிறன்றதை சொல்லித்தர போகிறேன். வாங்கோ எப்படின்றதை பார்ப்போம். நாங்கள் டேஸ்ட் டாஃபிக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். இதை டேஸ்ட் ரோல் என்றும் சொல்லுறது. அதுக்கு முதல்ல 125 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். 75 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் மார்ஜரின் வேணுமென்றாலும் எடுக்கலாம். இது 150 கிராம் டேட்ஸ் எடுத்து சின்னஞ்சினா வெட்டி வச்சிருக்கிறேன். இது 125 கிராம் பீனட்ஸ் அதாவது கச்சான் எடுத்து வறுத்து ஓரளவு நொறுக்கி வச்சிருக்கிறேன். இது 250 கிராம் ரவை எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன். ஓரளவாக வறுத்தா ஓகே. கடையில் வறுத்த ரவை வேண்டி போடாதீங்க, நீங்கள் வேண்டி வருங்கோ. அதை மாதிரி 200 மில்லிலிட்டர் தண்ணியில் 5 டீஸ்பூன் அதாவது 5 தேக்கரண்டி டின் மில்க் எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். இது 1 தேக்கரண்டி வனிலா நாங்கள் விடணும். அப்போ இந்த வனிலா எடுத்து வச்சிருக்கிறேன். இனி வாங்க இப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நல்ல தாச்சி சட்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த கரைச்சி வச்ச பாலை விடுவோம். டின் மில்க் போட்டு கரைச்ச அந்த பாலை விடுவோம். விட்டுட்டு அது மீடியம் ஹீட்டில் விடுங்கோ. அது நல்லா கொதிச்சு வர அதுக்குள்ளே நாங்கள் சீனியை போடுவோம். பால் ஓரளவு கொதிச்சுட்டு நாங்கள் இந்த பால் இப்படி கொதிச்சு வர சீனியை போடுவோம். சீனி கரையோணும், அதுக்காண்டி தான் வெளியே போடுறோம். சீனி கரைஞ்சி ஓரளவு கொதிக்கட்டும் பால். அப்போ நாங்கள் மற்றதை இதெல்லாம் போடுவோம். நீங்கள் சீனியை போட்டுட்டு கிளறிக்கொண்டே இருங்கோ, இல்லாட்டி சிலவெல்லாம் அடி பிடிக்கும் சீனி. அதில் நீங்கள் கொஞ்சம் கிளறிக்கொண்டே இருந்து நல்லா கொதிச்சு வர நாங்கள் டேட்ஸை போடுவோம். இங்கே பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்போ நாங்கள் டேட்ஸை போடுவோம். ஏன் டேட்ஸ் முதல்ல போடுறோன்னு சொன்னால் சுவருக்கு பிறகு டேட்ஸ் கொஞ்சம் கரையோணும். கொஞ்சம் டேட்ஸ் வெந்து வந்தால் தான் ஓகே இருக்கும். அதுக்காண்டி தான் முன்னுக்கு போடுறோம். நீங்கள் டேட்ஸையும் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. ஓரளவாக டேட்ஸ் ஒட்டளவு இந்த தண்ணி கொஞ்சம் பற்றி கொண்டு போக நாங்கள் கச்சான போடுவோம். இனி கச்சான போடுவோம். கச்சான போட்டு இருக்க வடிவம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை போடுவோம். இதில் டேஸ்ட் டின் மில்க் சுகர் இருக்கிறபடியாக உங்களுக்கு சில வேளை இனிப்பு கூட மாதிரி ஒரு ஃபீலிங் வருமென்று சொன்னால் சுகரில் கொஞ்சம் நீங்கள் குறைச்சி போடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அளவான சுகராக போடுங்க. இந்த அளவு எடுத்தால் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். இனி நாங்கள் 1 தேக்கரண்டி வனிலா விடுவோம். வனிலா வாசத்துக்கு தான் விடுறது. விட்டுட்டு எடுத்து வச்ச பட்டரை போடுவோம். பட்டரில் இது நல்லா உருகி பிரண்டு நல்லா உருண்டையாக வரும். அப்போ ரக்க சரியாக இருக்கும். அது வரைக்கும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும். இங்கே பாருங்க நல்லபடியாக பட்டர் உருகி இப்படி வருது. நல்ல திக்காக வரணும், நல்ல உருக்கமாக வரணும். அதுதான் நாங்கள் அப்புறம் இது பேக்கிங் பேப்பர் எடுத்து அதில் சின்னஞ்சினா வச்சு உருட்டி தான் நாங்கள் இதை சாப்பிடணும். அதை நான் உருட்டுற எப்படின்றதை காட்டுறேன். அதுக்கு முதல் எப்படி இறுகி வரன்றதை பார்ப்போம். நீங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. அப்படி சிலவில் கொஞ்சம் லைட்டாக எரிகிற மாதிரி அப்படி எதுவும் வந்தால் லைட்டாக குறைச்சி விட்டுருங்க. ஆனால் இந்த நல்ல பதத்துக்கு வரும் வரைக்கும் நீங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். நான் மீடியம் ஹீட்டெலாம் விட்டுருக்கிறேன். இங்கே பாருங்க இப்படி வருது. இங்கே பாருங்க நல்லா திரண்டு நல்ல உருண்டையாக வந்துட்டுது. இதுக்கு நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டரோ மாஜரையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்த ஒட்டாமல் நீங்கள் அந்த ஷீட்டில் போடைக்குள்ளே ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பட்டரும் மாஜரனோ ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு பிரட்டி எடுத்தீங்களான்னு சொன்னால் ஓகே. இனி வாங்க இதை நாங்கள் ஆற விட்டுட்டு எப்படி சுற்றுறோன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்க நல்லா ஆறிட்டு ஒரு டிஷ்ஷில் நான் இறக்கி வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறணும். ஆறின அப்புறம் தான் இதை நாங்கள் உருட்டணும். இது பேக்கிங் பேப்பர். பேக்கிங் பேப்பரை இந்த சைஸுக்கு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வெட்டுங்கோ. இதை நாங்கள் முதல்ல என்னென்று உருட்டுறோன்றோ பார்ப்போம். இப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்து நல்லபடியாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி செய்யுங்க. இப்படி செய்து போட்டு இப்படி லைட்டாக செய்து போட்டு திருப்பி மறுக்க அப்படி செய்துட்டு நீங்கள் பேப்பரில் அப்படி வச்சுட்டு இந்த பக்கமும் டொஃபி மாதிரி செய்து போட்டு இருக்கா நீங்கள் எடுத்து போட்டு இப்படி இருக்கா
அமர்த்தி விடுங்க. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே சேப்பாக இருக்கும். சேப்பாக இருக்கும். நீங்கள் இப்படி இருக்கா அமர்த்தி விட்டுட்டீங்களன்னு சொன்னால் சரி. இப்படி நீங்கள் மிச்சம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தீங்களன்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சாய்ஸில் நீங்கள் எடுத்து உருட்டலாம். கொஞ்சமாக வேணுமெண்டா கொஞ்சமாக நீங்கள் செய்யுங்க, கூடவா வேணுமெண்டா கூடவா செய்யுங்க. உங்களுக்கு இது ஒட்டாத பதத்துக்கு தான் நான் எல்லாம் அளவு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக அப்படி ஒட்டுனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மார்ஜரின் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் பட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒட்டாத பதத்துக்கு எடுத்தீங்களான்னு சொன்னால் சரி. இப்படி இருக்கும் அமர்த்தி விட்டீங்களான்னு சொன்னால் அப்படி எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். இங்கே பாருங்க நான் செய்த டேஸ்ட் டாஃபி எப்படி இருக்குதுண்டு இப்படி வந்திருக்குது. நல்லா ஒட்டாமல் நல்லபடியாக வந்திருக்கு. இதை மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.